Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் சரப்பனஞ்சேரி ஏரியில் கொட்டப்படும் தொழிற்சாலை கழிவுகளால் ஏரி நீர் மாசடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரி மூலம் 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் அப்பகுதி மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்நிலையில் ஒரக்கடம் சிப்காட்டில் உள்ள தனியார் ஆலைகளில் இருந்த நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகள் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் போன்றவற்றை ஏரியில் கொட்டப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஏரி நாளுக்கு நாள் மாசடைந்து துர்நாற்றம் வீசி வருவதோடு விவசாயம் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே தொழிற்சாலை கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணையில் இருந்து அந்தியூர் பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வரட்டுப்பள்ளம் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டி பாசன பகுதிகளுக்கான அந்தியூர் பெரிய ஏரி, பிரம்மதேசம் ஏரி, வேம்பத்தி ஏரி மற்றும் ஆப்பக்கூடல் ஏரி ஆகிய 4 ஏரிகளுக்கு மொத்தம் 23.58 மில்லியன் கன அடியாக இன்றில் இருந்து 12 நாட்கள் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யப்படும். நீலகிரி மாவட்டம் உதகையில் கொட்டி தீர்த்த உறைபனி பொழிவால் கடும் குளிர் நிலவியது. குறிப்பாக காந்தல் முக்கோணம், தலைக்குந்தா, தாவரவியல் பூங்கா மைதானம், குதிரை பந்தய மைதானம் உள்ளிட்ட இடங்களில் உறைபனி அதிக அளவில் காணப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸுக்கு சென்ற நிலையில் கடும் குளிர் நிலவி வருவதால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தோடர் பழங்குடியின மக்களின் மொர்டுவெர்த்து திருவிழா நடைபெற்றது. உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தியில் நடைபெற்ற மொர்டுவெர்த்து திருவிழாவில் தோடர் பழங்குடியினர் தங்கள் பாரம்பரிய உடை அணிந்து கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து கலாச்சார நடனமாடி மகிழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பொன்னேரி நகராட்சியில் திருவாய்ப்பாடி முதல் தேரடி சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை நீடித்து வருகிறது. மேலும் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததால் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.